ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 28 இன்ச் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். பேப்பர் கட்டிங் தான். நீங்கள் இதே சைஸில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதே பேப்பர் கட்டிங்கை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து வெறும் பேப்பர் கட்டிங் மட்டும் பார்க்கலாம். 28 இன்ச் ப்ளவுஸு வாங்க. இப்போ 28 இன்ச்சு ப்ளவுஸ் கட் பண்ணலாம். இது வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் உயரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 13 வைக்கலாம். 13 14 வச்சுக்கலாம். இதுதான் அவங்களோட உயரம். இது உயரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பீஸு. அவங்களோட கழுத்து அளவு பார்த்தீங்கன்னா 2. இந்த ஷோல்டர் வந்து 4.5. 2 4.5. இது வந்து இங்கேருந்து ஆமோல் வந்து 4.5. இப்போ நம்ம ஆமோல் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கழுத்து வரைய தெரியாதவங்களுக்கு இப்போ 1 இன்ச்சு கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு இந்த சீடி வந்து கரெக்டாக 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக வந்துடும். இந்த சைடும் கரெக்டாக இருக்கணும், இந்த சைடும் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதோட பாயிண்ட் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பெண்டு வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி பெண்டு பண்ணிக்கலாம், சூப்பராக வரும். இப்போ நம்ம கழுத்து வந்து பேக் கழுத்து தான் வெட்ட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 8.5 வச்சுக்கலாம். அங்கே 2 வச்சோம்ல, இங்கே 2.25 வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ இந்த கழுத்தும் நமக்கு வந்து கரெக்டாக இந்த கார்னர் ரெண்டும் ஒரே இடமா இருக்கணும். அப்படி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கழுத்து வந்து உங்களுக்கு ஷேப் ரொம்பவே நல்லா வரும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா. இப்போ வந்து கழுத்து தைச்சாச்சு. இதோட டாட் எப்படி பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து சென்டராக வச்சுக்கணும். சென்டராக வச்சுட்டு இங்கேருந்து 3.25 வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு பிடிச்சிக்கலாம். உயரம் வந்து 3.25. இது 3.25. இங்கேருந்து கொஞ்சம் இது வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த டாட்டு பிடிக்க வேண்டாம். லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த டாட்டு பிடிக்க வேண்டாம். இது வந்து சாதாரண ப்ளவுஸ்க்கு தான் பிடிக்கணும். இப்போ இவங்களோட பாடி பார்க்கலாம். இங்கே வந்து 8, அவங்களுக்கு வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க. 8 ப்ளஸ் ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இங்கே வந்து நம்ம 7.5 வைக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த சைஸ் தான் நம்ம மடிக்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸோட உயரம். இதை மடிக்கிறதுக்கு வாங்க இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து 28 இன்ச்சு ப்ளவுஸ். இது வந்து மடிச்சுக்கிறதுக்கு எப்பவுமே இந்த கோடுனா இந்த கோடுக்கு உள் பக்கம் தான் வெட்டணும். வெளி பக்கம் வெட்டினீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு அகலமாயிடும் கழுத்து. இது அவ்வளோதான் பேக் பீஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இங்கேருந்து
ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கரெக்டான கழுத்து வந்து நம்ம இங்கே கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த இடம் வந்து கழுத்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு டைட்டாக வரும். இந்த அளவுக்கு அகல வச்சு கட் பண்ணிட்டா டைட்டாக வராது. இது அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம 4.5 வச்சு தான் ஆமூல் வெட்டணும். அதே மாதிரி 4.5 போட்டுக்கலாம். இப்போ அது வந்து 1 இன்ச்சு வச்சோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சா போதும். அதனால் நீங்கள் ஏற்கனவே நம்ம 1 இன்ச்சு வச்சோம், இதுக்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே சிடி மார்க்கரை வச்சு சிடியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த சிடியே ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இதை வந்து கொஞ்சம் உள்ளே அடக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்தது இந்த இடம் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே அடக்கி எடுக்கணும். இப்போ நெக்கு நமக்கு என்ன உயரம் வேணும்னா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6 இருந்தால் போதும். 6. நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ வந்து கழுத்து அதே மாதிரி சிடியை போட்டு கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஃப்ரண்ட்டு கழுத்து வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, டாட் பிடிக்கலாம். மேலேருந்து 13 இன்ச்சு, கரெக்டாக 13 இன்ச்சு. இங்கேருந்து 4 இன்ச்சு, அந்த 13 கரெக்டாக 4. இப்போ இந்த இடம் தான் பாயிண்ட்டு. நமக்கு இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு, இந்த சைடு 2 இன்ச்சு, இந்த சைடு 2 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து அந்த 2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கலாம். அதான் போட்டாச்சு. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் நெக்கு வந்து ரொம்ப அகலமாயிடும். அதனால் என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்ம கரெக்டான நெக்குக்கு வந்து இப்படி கிராஸாக கொண்டு போயிடணும். நம்ம வந்து இந்த நெக்கு வந்து இப்படி கிராஸாக கொண்டு போயிட்டாதான் இந்த நெக்கு வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம்னா நெக்கு லூஸ் ஆகிடும். நமக்கு இங்கே மட்டும் லூஸ் இருந்தால் போதும். இந்த இடம் வந்து நமக்கு டைட்டாக தான் வேணும். அதனால் இதை வந்து நம்ம இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த டாட் வந்து மெயின் பாயிண்ட்டு. இதை மடித்து இந்த இடம் தான் மெயினாக வச்சு கட் பண்ணணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு, மேலேருந்து 3 இன்ச்சு, இப்படி நம்ம கரெக்டாக 1.5 இப்படி டாட் பிடிக்கணும். இது வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து இந்த அளவுக்கு டாட் பிடிங்க போதும். ஒரு தோராயமாக இது நம்ம தைக்கிறப்ப இங்கே டாட் வந்து தானாக உங்களுக்கு வந்துடும். இதுதான் 28 இன்ச்சு. இப்போ பாருங்கள் கழுத்து எப்படி கட் பண்ணுறேன்னா, நமக்கு கழுத்து டைட்டு வேணுன்றவங்க இப்படி தைச்சா தான் கரெக்டாக வரும் டைட்டு. நம்ம சுடிதாருக்கெலாம் கரெக்டாக 6 இன்ச்சு 5 இன்ச்சு வச்சா டைட்டாக இருக்குது பாருங்கள், அதே மாதிரி வரும்.
இந்த பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பாயிண்டில் டாட் பிடிக்க கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் அந்த பாயிண்ட் கரெக்டாகவே தெரிகிற மாதிரி இல்லை அர்க்கப் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிற பீஸை வந்து நீங்கள் இப்படியே பட்டிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை டாட் பிடிச்சிட்டு இதே ஷேப்பை கொஞ்சம் மாற்றி இதே டாட்டான் நம்ம இதையே பிடிச்சிக்கலாம். இதுவே பட்டிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய பட்டியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக். இது நீங்கள் இந்த டைப்பில் கட் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். 28 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து கை கட் பண்ணலாம் வாங்க. உயரம் வந்து 8 வச்சுக்கலாம். உயரம் 8. இப்போ 8ல் ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? இப்போ வந்து கரெக்டாக 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து 8 வைக்கலாம். இப்படி தான் நமக்கு இங்கே விட இங்கே 3 இன்ச்சு வந்து உயரம் கம்மியாக வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாகவே வரும். இப்போ ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஷேப் வந்து இப்படியே தான் எடுக்கணும். 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி நம்ம போனோம். இப்போ இவங்களுக்கு கை வந்து 5 ப்ளஸ் வந்து இது மடிப்புக்கு எப்பவுமே இந்த மடிப்புக்கு வந்து இப்படி பண்ணிட்டு நல்லா இப்படி கிராஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எவ்வளோ துணின்னு கன்ஃபியூஸே ஆகாது. இப்படி கரெக்டாக மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அர்க்கப் போட்டுக்கோங்க. அர்க்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அப்புறமா கூட இன்னொரு பீஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ கை கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு வந்து கரெக்டான அளவு 5ல் நம்ம பிடிக்கிறப்ப 8 வரணும். கரெக்டாக பாருங்கள், இங்கே 8ல் 3 இன்ச்சு மைனஸ் ஆகி கரெக்டாக 5 வருது பாருங்கள். அந்த 8 கரெக்டான இந்த உயரத்துக்கு அது கரெக்டாக வரும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு கையெல்லாம் மாறவே மாறாது. இதே சைஸ் போட்டு கட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதே சைஸ் போட்டு நீங்கள் 28 ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. எந்த கை சுருக்கமும் இல்லாமல் கழுத்து விதி மாதிரி ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ நம்ம அடுத்த வீடியோ என்ன போட போகிறோன்னா இந்த கட்டிங்கை வச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அந்த ப்ளவுஸ் தச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.